இனிய காலை வணக்கம் நூல் உறவுகளே. பாத்தீங்களா என்னோட பொக்கிஷம் இது ஒரே ஒரு பக்கம், ஒரு பாகம், ஒரு பங்கு தான். இதே மாதிரி நிறைய இருக்கு. இங்க கொஞ்சம் இருக்கு, இந்த சேந்தியில கொஞ்சம் இருக்கு, இன்னும் இன்னொரு இடத்துலயும் கொஞ்சம் நிரம்பி இருக்கு, மதுரை வீட்லயும் இருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் நர்த்தகி நடராஜோட நடனத்தையும் தமிழையும் உயிரோட உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய பெட்டகம். இந்த பெட்டகங்களை நல்லா ஜூம் பண்ணி பொறுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னட்ட இருக்கக்கூடிய அபூர்வமான புத்தகங்கள் எல்லா வகைகள்லையும், சங்கம் தொட்டு, தொல்காப்பியம் தொட்டு, சங்கம் தொட்டு, நவீன இலக்கியம் வரைக்கும் எனக்கு பிடிக்கும். புத்தக புழுன்னு சொல்லலாம். இதுக்குள்ளதான் என்னோட வாழ்க்கை. நர்த்தகி நடராஜ் சம்பாதிச்சதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டாலோ உடுத்தினாலோ தெரியாது. ஆனா இந்த சாப்பாடும் இந்த உடுத்தல்களும் தான் என்னை நிறுத்தி வச்சிருக்குது. பாத்தீங்களா, இதெல்லாம் திருக்குறள்ல வேதகிரி முதலியாரோட திருக்குறள் உரையாகட்டும், அதே போல மூலம் பரிமேலழகரோட மூலமும் உரையுமாகட்டும். இங்க பாருங்க, கழக தமிழகராதி எப்படி சொல்லலாம், அந்த திருமுறை தெளிவே சிவஞான போதம், அந்த ரத்ன சபாபதி டாக்டர் வை ரத்ன சபாபதி புத்தகம். அங்க பாருங்க, சுசீல வள்ளல் அம்மானை. இதெல்லாம் நான் புகழுக்கெல்லாம் வராதப்பயே சேர்த்த புத்தகங்கள் இதுல முக்கால்வாசி. இதுல பாத்தீங்கன்னா திருவருட்பா விண்ணப்ப கழிவெண்பா ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்குள்ளாரையெல்லாம் போகணும். புத்தகங்களை வாங்கி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுகளை பூரா படிக்கணும், அதுக்குள்ள குறிப்பு வைக்கணும். இங்க பாருங்களேன், இங்க ஒரு புத்தகம் இருக்கும். இது இப்ப கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. தமிழிசை பாடல்களும் நாட்டிய பதங்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் சரஸ்வதி மகா லைப்ரரியில நான் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். 1985 கிட்டப்பா பிள்ளைகிட்ட படிக்கிறப்போ. அதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வடுகமும் தமிழையும் கலந்து சாகித்யங்கள் வரும். இங்க பாத்தீங்களா, நாட்டியாஞ்சலி. இதுல இந்த CN நாச்சியப்ப சாமிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரைக்குடியில உள்ள அந்த ஆதீன சாமிகள் அங்க இருக்கிறாங்க இல்லையா, இவர் மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர். இந்த தகவலும் தெரிஞ்சுக்கணும். ருக்மணி அருண்டையில் அம்மாவோடையே இருந்தவங்க. இந்த சேக்கிலார் ஐமைய அழைப்புதல் இதுன்னு ஆடினது. அதே போல கண்ணதாசனோட ஸ்ரீகிருஷ்ண கவசம் எல்லாம் எது உள்ள போனா என்னென்னமோ கிடைக்கும். எல்லாமே இந்த அறந்தாங்கி தொண்டைமான்கள், அதை பத்தி படிக்கணும். அதே சமயம் இங்க பாருங்க, புலவர் ராசு ஐயாவோட ஒரு புத்தகம் இருக்கும். இந்த அறந்தாங்கி தொண்டைமான்கள் தான். புலவர் ராசு, ஈரோடு புலவர் ராசு ஐயாவையும் மறந்து போயிட்டாங்க இன்னைய தலைமுறை. ஜென்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம சமூகத்தையும் நம்ம மொழியையும் நம்ம இனத்தையும் புரிதல் இருக்கிறதோட அணுகிறதுக்கு பேர் தான் ஜென்சி. யாரையோ பார்த்து யாரையோ சூடு போட்டுட்டு திரியறதுக்கு பேரு ஜென்சி இல்ல. நீங்க பூமர்னு சொன்னாலும் சரி, ஜென்சின்னு சொன்னாலும் சரி, நான் என்னைக்குமே ஜென்சி. நானு தான் சிவபெருமான் மாதிரி இளமையோட, என்னோட தமிழ் தாய் அப்படிதான், சீரிழமை திறமையந்து செயல் மறந்த தமிழ் தாய். இன்னும் நிறைய இருக்கு. இந்த புத்தகங்களை ஒன்னொன்னே உங்களோட பேசுறேன் இனிமே வர்ற காலங்கள்ல. நல்லா கண்ணார பாத்துக்கங்க. இனிய காலை வணக்கத்தை புத்தகங்களோட கொண்டாடுங்க.